மாநில மகளிருக்கு 45 நாள் இருக்காங்க. இளைஞர்கள் எத்தனை புரியுங்க? மாநில செயற்குழு கூட்டம் நெல்லையில் இருக்கின்ற என்னுடைய இல்லத்தில் இனிதாக நடைபெற்றது. தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக நான் நின்று எனக்காக வாக்களித்த 2,08,000 பேருக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்காசி பாராளுமன்ற தொகுதியை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வேட்பாளராக நின்றேன். ஆனால் அந்த மக்களுக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்ற வேதனை என் மனதிலே இருக்கிறது. இருந்தாலும் என்னை நம்பி அங்கு வாக்களித்த 2,08,000 பேர்கள் எனக்கு வாக்களித்தார்கள். அதற்காக மீண்டும் ஒருவரை நன்றி சொல்கிறேன். இதுபோன்று மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் படும் துயரங்கள் சொல்லி மாளாது. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசே எடுத்து நடத்துவீர்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கருதுகிறது. நான் கடந்த மாதம் சென்று மக்களை சந்தித்து அவர்களிடம் கேள்வி கேட்ட பொழுது எங்களை எல்லாம் இங்கிருந்து அப்புறப்படுத்துவதாக நோக்கமாக இருக்கின்றார்களே தவிர அங்கு இருக்கின்றவர்களை எப்படியாவது வெளியே அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற கவுன்சிலர்கள் முக்கிய பிரமுகர்களெல்லாம் அங்கு சென்று நீங்கள் சென்றாக வேண்டும் என்று சொல்லி அவர்களிடம் அங்கே இருக்கின்ற கம்பெனியிடம் கையூட்டு பணம் வாங்கி கொண்டு மக்களை துரத்துவதாக நான் கேள்விப்பட்டு அங்கு சென்றேன். நாங்கள் அரசை கேட்பது டாண்டி எடுத்து நடத்த வேண்டும் அல்லது ஒரு குடும்பத்திற்கு 5 ஏக்கர் நிலம் கொடுக்க வேண்டும், கொடுத்து அவர்களை வாழ்வாதார பிரச்சனையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் தமிழக அரசை வேண்டுகிறோம். குறிப்பாக சென்னையில் நடந்த தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறேன். நீதி வேண்டும் என்பதற்காகவே யார் உண்மையான குற்றவாளிகள் என்பதை அரசுதான் கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் கேட்பது சிபிஐ விசாரணை நடத்தினால் நன்றாக இருக்க என்று கருதுகிறோம். அதற்காக காவல்துறை சரியாக செய்யவில்லை என்பதற்கு அர்த்தம் அல்ல. உண்மை குற்றவாளிகளை மறைப்பதற்கு முயற்சி செய்யாமல் உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்து தருவதற்கு சிபிஐ ஏதுவாக இருக்கும் என்பதற்காகத்தான் சிபிஐ நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு அரசு உதவ வேண்டும் என்று நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வேண்டிக் கொள்கிறேன். தமிழகத்திலே படுகொலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படுகொலைகள் எல்லாம் நடத்துவதற்கு இதில் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் என்னிடம் இருக்கிறது, எங்களிடத்தில் இருக்கின்றது, மக்களிடத்தில் இருக்கின்றது. அந்த அதிகாரிகளையும் நீங்கள் கண்காணித்து அரசு உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகளை மாற்றுவதனால் நிச்சயமாக இந்த இழிநிலைகள் முடிந்துவிடாது என்பது அர்த்தமல்ல. அதிகாரிகளை மாற்றிய பிறகு கூட சமீபத்தில் 2 கொலைகள் நடந்திருக்கிறது. மதுரையில் கூட சமீபத்தில் ஒரு கொலைக்களமாக மாறுகின்ற திமுக ஆட்சி உண்மையான குற்றவாளிகளை பிடித்து தண்டனை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த இழிநிலைகள் இனிமேல் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காக அரசு வேலை செய்கின்ற ஒரு சில காவல்துறை அதிகாரிகளையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன். இதுதான் எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு சரியாக இல்லை என்பது உண்மைதான், இல்லை என்று சொல்வதற்கில்லை. கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை எடுத்துவிட்டீர்கள். எனக்காக பிஎஸ்ஓ மட்டும் போட்டிருக்கின்றீர்களே தவிர தமிழகம் முழுவதும், நான் ஏன் இந்தியா முழுவதும் சுற்றித் திரிகின்ற மக்களை சந்திக்கின்ற எனக்கு இது பாதுகாப்பு சரியாக இருக்குமா என்பதை நீ அரசு தான் முடிவு எடுக்க வேண்டும். பாதுகாப்பு எனக்கு துரிதப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த மீடியா வாயிலாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்.
என்பது கூலிப்படைகள் அதிகமாக தமிழகத்தில் இருப்பது என்று சொன்னால் வேலை வெட்டி இல்லாத ஒன்று, அடுத்தால கஞ்சா அதிகமாக புழங்குகிறதான் காரணம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், கோயமுத்தூர் இந்த பகுதியிலெல்லாம் அதிகமான கஞ்சாக்கள் நடமாடி கொண்டிருக்கிறது. அது எப்படி நான் வன்மையாக கண்டிக்கிறேங்க. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கொலைக்கு கொலைதான் தீர்ப்பு என்று சொன்னால் சட்டம் எதற்கு, நீதிமன்றம் எதற்கு, எதற்கு அட்வொகேட் எதுக்கு இருக்காங்க, அங்க இருக்கிற ஜட்ஜி எதுக்கு இருக்கிறாங்க, நீதிமன்றம்? அப்புறம் அது அர்த்தமே இல்லையா? அப்ப எவனோ வேணாலும் சொல்லலாமே, அது தவறு. நீதிமன்றத்தின் வாயிலாக நீ தண்டனை வாங்கி கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலையே. எதுக்காக கொள்றீங்க? ஒரு உயிருக்கு ஒரு உயிர்னு சொன்னா இப்ப 10 பேர் செஞ்சிருக்கான்னு சொன்னா 10 பேருக்கு சுட்டுருவீங்களா? 10 உயிருக்கு சரியா போயிருமா? அவர் ஆம்சாங் உயிரோட வந்துருவாரா? என்கவுண்டர் செய்வதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் யாராக இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கிறது. தவறு. சட்ட நடவடிக்கை எடுங்க, உங்க சட்டப்பூர்வமா எடுங்க. உங்ககிட்ட சட்டம் கையில் இருக்கலாம், சட்டத்தை வச்சு நடவடிக்கை எடுங்க. கொடுத்துட்டா சரியா போயிருமா? பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர வரைக்கும் இது நடக்கதான் செய்யும். அதனால பூர்ண மதுவிலக்கு படிப்படியாக குறைப்பேன்னு சொல்லிங்க, அதையா செய்யுங்கன்னு தான் சொல்றோம். மொத்தமாக கொண்டு குறைக்க முடியாது, உடனே சடனியா நிறுத்த முடியாது, மதுவை நிறுத்த முடியாது. கரெக்டாக கலாச்சாரம் அதிகமாக ஓட ஆரம்பிச்சிடும். படிப்படியாக குறைப்பதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கேள்வி. கேட்பதற்கு ஆளு கிடையாது. அரசு என்பது ஒரு எந்திரம். அந்த எந்திரத்தை ஏற்றி கேட்டா சுடுவோம் நான் சொன்னா என்ன அர்த்தம்? அது தவறுன்னு சொல்றேன். சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுங்க. யாரு கொலை குற்றவாளினாலும் சரி அவனை ரிமாண்ட் பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ரிமாண்ட் பண்ணி தண்டனை உரிய சாட்சிகளோட தண்டனை கொடுக்க வைங்க. அதை செய்ய விட்டுவிட்டு நீங்க எடுத்த உடனே என்கவுண்டர் பண்ண பழி சரியா போச்சுன்னு சொன்ன மாதிரி இருந்தது தவறு இல்லையா? ஒரு உயிருக்கு ஒரு உயிர் என்பது தவறு. எந்த கட்சியில இருந்தானுங்க, திமுக இருந்தானுங்க, பிஜேபியில் இருந்தானுங்க, தமிழக மக்கள் முன்னேற்ற எந்த கட்சியா இருந்தானுங்க, தவறு செய்த யாரா இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும். இதுக்கு தான் அரசு, இந்த அரசு துரித நடவடிக்கை எடுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடுக்குவோம், இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் சொல்லி எங்க அடக்குறீங்க? திறந்து விட்டு அவன் பாட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு. அது காரணம் கஞ்சா, சாராயம், பிராண்டி, விஸ்கி, இதுதான் காரணம். இதை நீங்க நிரந்தரமா மூடிட்டீங்கன்னா வராதுன்னு நான் சொல்றேன். 80% 90% நின்றுவோம். இந்த குடி மதுவும் கஞ்சாவில் 90% இந்த கலவரங்கள் வராது, இந்த கொலை நடக்காது. கூலிக்கு கொலை பண்ண போக மாட்டான், அவன் வேலைக்கு போவான். ஒரு வேலை வெட்டி இல்லாமல் கஞ்சா அடிச்சுட்டு இப்படி கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. இதான் உண்மை. நான் நினைக்கிறேன் அந்த பிரைவேட் கம்பெனி இருக்கு பாருங்க, அவன்கிட்ட காசு வாங்கிட்டானோன்னு சொல்றேன். இதேமே இல்லை, தோல்விதான். நிர்வாக ரீதியா தோல்விதான். ஏங்க ஆம்ஸ்டாங் கொலை நடந்து ஒரு வாரத்தில் இங்க மதுரையில் ஒரு கொலை நடக்குது. அப்போ உங்க டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது? அப்ப கூட நீங்க முழிக்கல. நீட்டு வேணும் தான், எந்த மாற்று கருத்து கிடையாது. நீட்டு விலக்கு வேண்டாம். ஏழை எளிய மாணவர்கள் படித்து இன்னைக்கு டாக்டரா இருக்க காரணமே நீட்டு தான். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பணம் கொடுத்து எல்லாரும் பாஸ் பண்ணி போறதை விட படிச்சு பாஸ் பண்ணி போற மாதிரி அதை வரவேற்கிறேன்னு நான் சொல்றேன்.